70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல். வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல். வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்துள்ள ஒன்றிய பாஜக அரசின் எதேச்சதிகார செயலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தமிழ்நாடு போராடும், நீதிமன்றத்தை நாடுவோம் என உறுதி. ஆளுநருக்கு அதிக அதிகாரத்தை அளிக்கும் வகையில் யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்துள்ளதற்கு முதலமைச்சர் கண்டனம். கல்வியாளர்கள் அல்லாதவர்களை துணைவேந்தர்களாக நியமிப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் சாடல். மாநில உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி மீது ஒன்றிய பாஜக அரசு நேரடி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தைப்பொங்கல் நாட்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள யுஜிசி நெட் தேர்வுகளை வேறு ஒரு நாளுக்கு மாற்றியமைக்க வேண்டும். ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் அவமதிப்பதாக கடும் கண்டனம். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என கண்டன முழக்கம். ஆளுநருக்கு துணை போகும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணிக்கு திமுக ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம். தமிழ்நாடு மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஒரு துளி கூட அக்கறை இல்லை என்றும் சாடல். ஆர்.என். ரவியை ஒன்றிய அரசு இன்னும் ஆளுநர் பொறுப்பில் வைத்திருப்பது விசித்திரமானது. தி ஹிந்து ஆங்கில நாளேடு கடும் விமர்சனம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விரும்பத்தகாத நிகழ்வுகளை கடைபிடிக்கிறார் ஆளுநர் என்றும் சாடல். தமிழ்நாட்டு மக்களின் குரலை மதித்து எண்ணற்ற திட்டங்களை வழங்கியவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். படத்திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழார். சட்டமன்றத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் EVKS இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம். பேரவை உறுப்பினர்கள் 2 நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி. தமிழ்நாடு அரசின் பெருந்தலைவர் காமராசர் விருதுக்கு KV தங்கபாலு தேர்வு. திருவள்ளுவர் தினமான ஜனவரி 15ஆம் தேதி வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியை தவறாமல் கண்டு ரசிக்க வேண்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. HMPV வைரஸ் குறித்து மக்கள் அச்சப்படவோ பதற்றமடையவோ தேவையில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். HMPV வைரஸ் எதிரொலியாக உதகையில் முகக்கவசம் கட்டாயம். நீலகிரி மாவட்ட எல்லையில் சுகாதாரத்துறையின் சார்பில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. டெல்லியை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பரவிய HMPV வைரஸ். நாக்பூரில் 2 பேருக்கு தொற்று இருப்பது உறுதியானது. வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டத்தின் எதிரொலி. சென்னைக்கு வரும் விமானங்கள் தாமதம். பயணிகள் கடும் அவதி. மாவட்ட பார் கவுன்சில் பதவியில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். பொருளாளர் பதவிக்கு 10 ஆண்டுகள் பணி அனுபவம் தேவையில்லை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீதிபதிகள் நியமனத்தில் சமூக பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் வலியுறுத்தல். தடகள சம்மேளனத்தின் தலைவராக முன்னாள் குண்டு எறிதல் வீரரான பகதூர் சிங் சாஹூ நியமனம். டெல்லியில் நடைபெற்ற தடகள சம்மேளனத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிப்பு.